மக்களே எல்லாருக்கும் வணக்கம். கதை பூமாவோட அடுத்த கதை இது. ஒரு ஊரில் ஒரு நல்லவன் ஒருத்தன் இருந்தான். நல்லவன்னா அவன் ரொம்பவே நல்லவன். ஏன்னா எல்லாருக்கும் எப்போதும் நல்லதையே நினச்சி எல்லாருக்கும் தன்னால் ஆன உதவிகளை செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தான். தன்னால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற அவனுக்கு கடவுள் ஒரு கஷ்டத்தை கொடுத்தாரு. ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய படகுல சுற்றுலா போனாங்க. அப்போ இவன் மட்டும் தனியாக ஒரு சின்ன படகுல அவங்க கூட போகிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் பத்திரமா கரை ஒதுங்கின போது இவனோட படகு மட்டும் தேசம் மாறி ஒரு ஐலாண்டு, அதாவது ஒரு தீவில் போய் கரை ஒதுங்கிச்சு. அந்த தீவில் இவனை தவிர வேறு யாருமே இல்லை. அந்த தீவில் மாட்டிக்கிட்ட இவன் எப்படியாவது அந்த தீவிலேருந்து தப்பிக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனால் அவனால் முடியலை. சரி, ஏதாவது ஒரு கப்பல் வந்து தன்னை காப்பாற்றும் அப்படின்னு காத்திருக்க ஆரம்பித்தான். நாட்கள் போச்சு. வனவிலங்குகள் கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்க ரொம்பவே போராடினான். அங்கங்கே கிடைக்கிற பழங்கள் காய்கறிகளை வச்சு தன்னோட பசியை தீர்த்துக்கிட்டான். தன்னுடைய கைக்குட்டையை ஒரு கொடியாக அங்கே கட்டி வச்சு வர கப்பல்களுக்கு தான் இங்கே இருக்கிறதா காமிச்சிக்கிறதுக்கு நினச்சான். ஆனால் எந்த கப்பலுமே அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்படியே 2 மாதம் போச்சு. அப்படி இருக்கும்போது இவன் தங்கி இருக்கிற ஒரு சின்ன குடிசை, இவன் கட்டி வச்சுருந்த ஒரு குடிசை திடீர்னு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இவன் உணவு தேடிட்டு திரும்பி வரும்போது தான் குடிசை தீப்பற்றி எரிஞ்சு புகையாக வந்துட்டு இருந்ததை பார்த்தோன்னே வாழ்க்கையை வெறுத்து போய் இவ்வளோ நாள் அவனுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் தீர்ந்து போய் கத்த ஆரம்பித்தான். கடவுள்கிட்ட கத்தினான், ஏன் இப்படி என்னை சோதிக்கிற? நான் இவ்வளோ நல்லவனாக இருந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கும் நான் இருக்கிறது தெரியாமலேயே போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதான். அப்போ திடீர்னு தூரக்கேந்து ஒரு கப்பல் இவனை நோக்கி வர்றதை இவன் பார்த்தான். கிட்ட வந்த கப்பல்லேருந்து இறங்கின மாலுமி இவனை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்தார். அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியம். இத்தனை நாளாக தன்னுடைய கைக்குட்டையால் கொடி கட்டி காமிச்சு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் வராத கப்பல், வராத மக்கள் யாரும் இப்போ திடீர்னு எப்படி தன்னை காப்பாற்ற வந்தாங்க அப்படின்னு யோசித்து அந்த மாலுமி கிட்ட கேட்டான். அப்போ அந்த மாலுமி சொன்னார், தூரக்கேந்து பார்க்கும்போது இந்த புகை தான் எங்களுக்கு தெரிஞ்சது. சரி, இங்கே ஏதோ புகையுது, அப்போ இங்கே யாராவது மனுஷங்க இருப்பாங்களோ, மாட்டிக்கிட்டு இருப்பாங்களோ, நம்மளுடைய உதவி தேவையோ அப்படின்னு இந்த புகை இருக்கிற இடத்த நோக்கி வந்தோம். அப்போ தான் உங்களுடைய இந்த கைக்குட்டையாலான கொடி எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதனால தான் இந்த புகை வர இடத்தையும் கொடி இருக்கிற இடத்தையும் நோக்கி வந்தோம், உங்களை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு அந்த மாலுமி சொன்னார். அதை கேட்ட அந்த பையனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சில சமயம் நம்ம வாழ்க்கையோட மோசமான நேரம் இது அப்படின்னு நினைக்கிற நேரமாக கூட இருக்கலாம். எல்லாத்தையும் இழந்து நிற்கிற நிலைமையில கூட நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயமாக ஏதேனும் ஒரு பாதை நமக்கு தெரியும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றத்தானே செய்யும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. வணக்கம்.